கோயிலில் உடைக்கும் தேங்காய் அழுகி இருந்தால் என்ன அர்த்தம் தெரியுமா? வணக்கம் நண்பர்களே, ஆலய ஒளி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். எல்லாருமே பொதுவாக தேங்காயை பார்த்து பார்த்து வாங்குவாங்க கோயிலில் உடைக்கிறதுக்கு, அர்ச்சனை பண்ணுறதுக்கு. ஆனால் அந்த தேங்காய் அழுகி இருந்தால் என்ன அர்த்தம்? தேங்காயில் இருக்கும் 3 கண்கள், முதல் கண் பிரம்மன், 2வது கண் லட்சுமி, 3வது கண் சிவன் என்பது பொதுவான நம்பிக்கை. இத்தகைய சிறப்புமிக்க தேங்காய் சாமிக்கு உடைக்கும்போது அது அழுகியிருந்தால் நம்ம மனசு கஷ்டப்படும், அபசகுனம் நினைப்போம். ஆனால் அது உண்மை என்னவென்றால், தெய்வத்துக்கு உடைக்கப்பட்ட தேங்காய் அழுகி இருந்தால் அது நன்மையே. இதன் மூலம் தீய சக்திகள், பீடை, கந்திஷ்டி போன்றவை அகன்று போகும் என்பது குறிப்பிடத்தக்கது. தேங்காய் கொப்பரையாக இருந்தால் சுபகாரியங்கள் வீட்டில் நடக்கப் போகுது என்று அர்த்தம். தேங்காயில் பூ இருந்தால் நமக்கு நல்ல சகுனம், தனலாபம், பணவரவு, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பது ஐதீகம். இதை தெரிஞ்சுக்கோங்க. யாருமே இனி ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாமே நன்மைக்கே. நன்றி. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஆலய ஒளி சேனலை மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.